OMR எனப்படும் பழைய மாமல்லபுரம் சாலையில் உள்ள ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் இருந்து சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நீலாங்கரையை குறுகிய தூரத்தில் இணைக்கும் சாலையாக பாண்டியன் சாலை பயன்பட்டு வருகிறது. இந்த சாலை வழியாக 2 கிலோமீட்டர்களில் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று சேர முடியும். இல்லையென்றால் 6 கிலோமீட்டர்கள் சுற்றிச் செல்ல வேண்டும். இந்நிலையில் எல்லை பிரச்சனை காரணமாக பாண்டியன் சாலையின் குறிப்பிட்ட பகுதி பல்லாண்டு காலமாக சீரமைக்கப்படாமல் உள்ளதால் இப்பகுதி மக்கள் சொல்லனா துயரங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். நடந்து போறதுக்கு பைக் போக முடியல, சைக்கிள் போக முடியல, எங்களாலே நடந்து போக முடியல. போன வாட்டி நடந்து போய் காலிலே அடிபட்டுச்சு. எனக்கு அடிபட்டு நடக்க முடியாத இருந்தேன். நான் எவ்வளோ பேர் வயசானவங்களாம் போகிறாங்க. வயசானவங்க, வயசு பெரியவங்க எல்லாம், குழந்தைங்க குட்டிங்க எல்லாமே ஸ்கூல் தாண்டி அங்கே போகிறாங்க. அவங்களாலே நடக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாலையை சீரமைக்காத மாநகராட்சி நிர்வாகம் அங்கு கேபிள்கள் புதைப்பது, குழாய்கள் அமைப்பது என நினைக்கும் போதெல்லாம் பள்ளம் தோண்டுவதால் நடப்பவர்கள், இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் என அனைவருமே சேற்றில் சிக்கி வேதனை அனுபவித்து வருகின்றனர். இது துறைப்பாக்கத்துலேருந்து நீலாங்கரை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரோடு. இந்த ரோட்டில் டெய்லி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இந்த ரோடு கிராஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ பேர் இது இத்தனை நாள் வரைக்கும், இத்தனை வருஷத்தில் நான் பார்க்குறேன், இந்த ரோடு வரைக்கும் ஒழுங்காக போட்டதே கிடையாது. ரோடு ஒழுங்காக போடலாம் கூட பரவாயில்ல, இந்த ரோடு எக்கச்சக்கமாக பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. சைடில் பள்ளம் தோண்டி வச்சு டெய்லி ஒருத்தரும் எவ்வளோ வண்டி கீழே விழுறாங்க, எவ்வளோ பேர் விழுந்து போகிறாங்க. இடுப்பளவு சேர் இருக்குது. இந்த சேரில் எல்லா மக்களும் மாட்டி எவ்வளோ பேர் டெய்லி நின்று ஒரு வண்டியாக தூக்கி விட்டுட்டு இருக்கோம். சேத்துல மாட்ட வேண்டி எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்பகுதியில் உள்ளவர்களுக்கு அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்டால் ஆம்புலன்ஸ் வர முடியாமலும், தீ விபத்து ஏற்பட்டால் தீயணைப்பு வாகனங்கள் செல்ல முடியாத நிலையும் நீடிக்கிறது. வாகன போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதால் வியாபாரிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ரோட்டில் அதனால் ஆம்புலன்ஸ் கூட வர மாட்டேங்குது. நேற்று கூட இதில் ஒரு வயசான ஒரு முதியவர் வந்து கீழே வந்துட்டார். இதனால் இந்த ஒரு இதை கொசு தொல்லை தாங்க முடியல. நாற்றம் துர்நாற்றம் பயங்கரமாக வீசுது. பப்ளிக்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் ஒரு வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து ஒரு சிரமமாக இருக்குது. அதிகமாக பாதிப்பாக இருக்குது. சாலையை சீரமைக்க கோரி துறைப்பாக்கம் அதிமுக கவுன்சிலர் கோவிந்தசாமியிடம் கேட்டால் அது தனது எல்லை கிடையாது என கூறி தட்டி கழிப்பதாகவும், பெருங்குடி அதிமுக கவுன்சிலர் ஜானகிராமனிடம் கேட்டால் அவரும் இதே பதிலை கூறி அலட்சியப்படுத்துவதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது மழைக்காலம் தொடங்கிவிட்டதால் எதிர்வரும் நாட்களை நினைத்து இப்பகுதி மக்கள் மரண பயத்தில் உள்ளனர்.